வணக்கம். நான் கோவிந்தராஜ் பேசுகிறேன். என்னுடைய நண்பர் சவுந்தரராஜன் அவர்களை பற்றி சில கருத்துக்கள் கூறுவதற்காக வந்துள்ளேன். நானும் என் நண்பர் சவுந்தரராஜனும் ஒரு 60 ஆண்டுகளாக பழகியுள்ளோம். நாங்கள் 1965 கொடைக்கானல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒன்றாக இணைந்தோம். அதிலிருந்து இன்று வரை எங்களுடைய பயணம் இணைந்தே இருந்தது. 1970 நாங்கள் இருவருமே ஒரே நேரத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணியில் சேர்ந்தோம். அப்பொழுது எங்களுக்கு குழந்தை பருவம்தான். அந்த நேரத்தில் எங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம், ஒரு பணி அமைந்தது. எங்களுடன் படித்த மற்றும் சிலரும் சேர்ந்து ஒரே இடத்தில் பணியில் அமர்ந்தோம். எனவே நாங்கள் விளையாட்டாக எங்களுடைய பணியை தொடர்ந்தோம். அதன் பிறகு காலங்கள் உருண்டோடியது. ஆனால் எங்களுடைய நட்புகள் இணைந்தே இருந்தோம். 2009ஆம் ஆண்டு வரை நாங்கள் மின் வாரியத்தில் பணியாற்றினோம். 9ஆம் ஆண்டு ஒரே நேரத்தில் தான் பணியிலிருந்து ரிட்டையர்ட் ஆனோம். அதன் பின்பும் கூட எங்களுடைய நட்பு தொடர்ந்தது. எங்களைப் போல பணியிலிருந்து ரிட்டையர்ட் ஆன ஏனைய நண்பர்களுக்கெல்லாம் பென்ஷன் முதலிய எந்த விதமான ஒரு தேவை ஏற்பட்டாலும் அதை உடனுக்குடன் எங்களுடைய சங்கத்தில் தெரியப்படுத்தி அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதில் நண்பர் சவுந்தர் மிகவும் ஆர்வமாக இருப்பார். அவர் சென்றாலே அவருக்கு காரியங்கள் உடனே நிறைவேற்றிவிடும். எனவே அனைத்து ரிட்டையர்டான நண்பர்களின் குடும்பத்திற்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருந்தார். எனவே அவருடைய இழப்பு என்பது எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு மின்வாரியத்தில் பணி ஓய்வு பெற்ற அனைத்து குடும்பங்களுக்குமே அது ஒரு இழப்பு தான். அவ்வளோ இனிமையான நண்பர், பழகுவதற்கு மிகவும் இனிமையாக இருப்பார், மிகவும் இனிமையானவர். அவருக்கு மிகவும் கருணை குணம் உள்ளவர். யாருக்கும் எதையேனும் செய்ய வேண்டும் என்று தான் விரும்புவாரே ஒழிய யாரிடத்தையும் எதை பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உள்ளவர் அல்ல. அவரிடம் யாரும் வந்தால் அவருக்கு ஏதேனும் ஒன்று செய்து கொடுக்க வேண்டும் என்பதில் மிகவும் இதாக இருப்பார். மற்றபடி மாற்று சிந்தனை உள்ளவர்களிடத்திலும் கூட அன்பாக தான் பழகுவார். எந்த விதமான பகைமை பாராட்ட மாட்டார். அது அவருக்கு மட்டுமே உண்டான ஒரு சிறப்பு குணம். எனவே எங்களுடைய நட்பு ஒரு 60 ஆண்டுகளாக தொடர்ந்தது. தற்பொழுது எங்களிடையே அவர் இல்லை என்பது எங்களுக்கே எவ்வளவு வருத்தமாக இருந்தால் அவர் குடும்பத்திற்கு எவ்வளவு இழப்பாக இருக்கும் என்பது நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இருந்தாலும் அவர் இறைவனுடைய பாதங்களில் இளைப்பாற வேண்டும். அவருக்கு இறைவனிடத்திலும் ஒரு நல்ல பதவி கிடைக்கும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகின்றேன். அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய அருள் கிடைத்து கொண்டு இருக்கும் என்று நம்புகின்றேன். நன்றி.